அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துகிறான். நீங்கள் வெற்றி அட்டைதான். மீண்டும் விஜயை விளாசிய உதயநிதி. திமுக இளைஞரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக 75 அறிவு திருவிழா கடந்த 8ஆம் தேதி முதல் நேற்று வரை நடந்து முடிந்தது. நேற்றைய நிறைவு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது அதிமுகவை கடுமையாக அவர் விமர்சித்தார். மேலும் இளைஞர்கள் அறிவை வளர்க்க வேண்டும், ஆற்றலை பெருக்க வேண்டும் என்று பல வேலைகளை செய்து வருகிறோம். ஆனால் நாட்டின் சில தலைவர்கள் தங்களின் தொண்டர்கள் அறிவாளிகளாக இருப்பதை விரும்பவில்லை. தங்கள் தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் தங்களால் இனி அரசியலை நடத்த முடியாது என்று சில தலைவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அதிமுக தொண்டர்கள் பெரியார் கொள்கைகளை பற்றி தெரியாது, பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் என்பது தெரியாது, இன்னும் சொல்ல போனால் அதிமுக என்ற கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது என்றே தெரியாது. திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கட்சிதான் அதிமுக என்று கூறியுள்ளார். இனி எந்த காலகட்டத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என தொண்டர்கள் கேட்பார்கள். ஆனால் தனது தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கைகள் தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடம் என்றால் என்னவென்று தெரியாது. ஏனெனில் அவர் படித்த ஒரே புத்தகம் சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம்தான். அதை நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகம் கிடைக்கவில்லை. இதுதான் இன்று அதிமுகவின் நிலைமை என்று அதிமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். தொடர்ந்து பேசிய உதயநிதி தாவேகாவையும் மறைமுகமாக விமர்சித்தார். அதிமுக தான் இப்படி உள்ளது என்று இன்னும் சில கும்பல்கள் புதிதாக கிளம்பியுள்ளது. நாம் அறிவு திருவிழா நடத்தியதில் 4 நாட்களுக்கு பிறகே அவர்களுக்கு எப்படி ஒரு திருவிழா நடக்கிறது என்பது தெரிந்துள்ளது. எப்படி அறிவு திருவிழா நடத்தலாம், அதற்காக நடத்தினீர்கள் என்று கேட்கிறார்கள். அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துகிறான். அறிவு திருவிழாவில் அவர்களை விமர்சித்து பேசிவிட்டோம் என்று கோபம் வேறு. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அதே மாதிரி அறிவு என்ற வார்த்தையை கேட்டாலே அவர்களுக்கு அலர்ஜி. சுகாதார மேம்பாட்டை பற்றி பேசும்போது கிருமிகளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அதே போலத்தான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பற்றி பேசும்போது கொள்கையற்றவர்கள் கும்பலின் ஆபத்தை பற்றி சிலர் பேசினர். நீங்களும் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டுங்கள் பார்க்கலாம். அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு அச்சைப்பட தேவையில்லை என்று பேசியுள்ளார்.